ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்த்திக். இன்றைக்கி நம்ம வந்து இந்த வைரஸ், ஸ்பைவேர், கீலாகர் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி பார்ப்போம். மோஸ்ட்லி உங்கள் எல்லாரோட கம்ப்யூட்டர்லையும் இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்டிவைரஸ் வந்து வச்சுருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏவிஜி இருக்கலாம், நார்டன் இருக்கலாம், மெக்கஃபே, இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஓகே, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டெய்லி வந்து ஒரு வைரஸ் ஸ்கேன் பண்ணுவீங்க, ஏதோ 1-2 த்ரெட்ஸ் இருக்கிற மாதிரி காட்டும். அது முடிஞ்சோடனே ஓகே, இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து இன்றைக்கி ஒரு 2 வைரஸை கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு அதை டெலிட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் வைரஸ்னால் என்ன, ஸ்பைவேர்னால் என்ன, அட்வேர்னால் என்ன அப்படின்ற ஒரு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இதை பற்றி நான் ஒரு சில பேசிக்ஸ் நான் சொல்கிறேன். அதாவது நம்மளோட கம்ப்யூட்டருக்கு கெடுதல் விளைவிக்கிற எந்த ஒரு ப்ரோக்ராமையும் மால்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மால்வேர் அப்படின்றதுக்கு உள்ளதான் கம்ப்யூட்டர் வைரஸ், ட்ரோஜன் ஹார்ஸ் எல்லாமே வரும். இப்போ ஒன்றுக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வைரஸ் அப்படின்றது ஒரு சின்ன ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் வந்து எந்த ஒரு லாங்குவேஜிலும் எழுதியிருப்பாங்க. சியில் எழுதியிருக்கலாம், ஜாவாவில் எழுதியிருக்கலாம், VC++ல் எழுதியிருக்கலாம், எதில் வேணாலும் எழுதியிருக்கலாம். ஓகே, அந்த ஒரு சின்ன கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே வந்துட்டு தன்னைத்தானே இன்னொரு காப்பி எடுத்து வச்சுக்கும். அதாவது செல்ஃப் ரெப்ளிகேட்டட். ஓகே, தன்னைத்தானே இன்னொரு காப்பி எடுத்து வச்சுட்டு நம்ம கம்ப்யூட்டரில் தேவையில்லாத ஆப்ரேஷன்ஸை அது வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஒரு யூஸர் நார்மலாக பண்ணக்கூடிய எந்த ஒரு ஆப்ரேஷனையும் அது ப்ரிவெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில வைரஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, ரைட் கிளிக்கை டிசேபிள் பண்ணி வச்சிரும். உங்களோட டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ண முடியாது. அப்புறம் மை கம்ப்யூட்டரில் இருக்கிற டூல்ஸ் மெனுவில் இருக்கிற ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ண முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் பண்ணும். ஒரு சில வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நியூ folder.exe அப்படின்னு ஒரு வைரஸ் இருக்குது. அது என்ன பண்ணும்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டர் நேம்லேயே .exeன்னு இன்னொரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டுரும். ஓகே, ஆனால் அந்த அது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபைல் .exe ஃபைல். ஆனால் அதோட ஐக்கான் வந்து எப்படி இருக்குன்னா, இன்னொரு ஃபோல்டருமையாக இருக்கும். நீங்கள் தெரியாதனமாக போய் என்ன பண்ணுவீங்கன்னா, அதை டபுள் கிளிக் பண்ணி விட்ருவீங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அந்த வைரஸை நீங்களே ஆக்டிவேட் பண்ணி விட்றீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த வைரஸ் ஒன்றும் இல்லை, நம்ம கம்ப்யூட்டரில் உள்ள மித்த ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை சார்ந்து தான் அது வந்து ஒர்க் பண்ணும். சில வைரஸ் ஸ்டாண்டில் தானாகவே ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஓகே, ரெண்டாவது ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படின்றது வந்து அதுவும் ஒரு வைரஸ். உங்களுக்கு நான் வந்து எல்லாத்தையும் நான் வைரஸ்னு ஒரு சின்ன ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான் சொல்கிறேன். ஆனால் இது எல்லாத்தையும் கிளாஸிஃபை பண்ணும்போது மால்வேர் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ட்ரோஜன் ஹார்ஸ்னு வந்து ஒரு மால்வேர் அப்ளிகேஷன். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் இந்த கிராக்லாம் எடுக்கிறீங்க இல்லையா, ஏதாவது ஒரு சாஃப்ட்வேருக்கு, ஃபோட்டோஷாப் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேருக்கு வந்து நீங்கள் வந்து கிராக் எடுப்பீங்க இன்டர்நெட்டில். அந்த கிராக்கில் வந்து keygen.exeன்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஓகே, மோஸ்ட்லி அந்த keygen.exe எல்லாமே ட்ரோஜன் ஹார்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த keygen.exe நீங்கள் டபுள் கிளிக் பண்ணோடனே அது என்ன பண்ணும்னா, பேக்ரவுண்டில் ஒரு சின்ன ஒரு டூலை வந்து இன்ஸ்டால் பண்ணி விட்றோம் நம்ம கம்ப்யூட்டரில். அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற அந்த டூல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த கிராக் கொடுத்தாங்க இல்லையா அந்த பர்டிகுலர் வெப்சைட்காரங்க, அந்த வெப்சைட்காரங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ட்ரோஜன் ஹார்ஸை எல்லா இடத்துலையும் இன்ஸ்டால் பண்ணுறமே பண்ணிவிட்டு பேக்கண்ட்லேருந்து நம்மளோட கம்ப்யூட்டரை அட்டாக் பண்ணுவாங்க. அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற செக்யூரிட்டி லூப் ஹோல்ஸ் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, இல்லைனா அதெல்லாம் ஃபைன் பண்ணி நம்மளை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படின்ற அப்ளிகேஷன் எழுதுவாங்க. அதனால் நான் மோஸ்ட்லி நீங்கள் இன்டர்நெட்டில் வந்து ஒரு கிராக் தேடுறீங்க, இல்லை கீஜன் தேடுறீங்க அப்படின்னா, அது கண்டிப்பாக வேணாம்னு தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா கீஜனுமே ஒரு ட்ரோஜன் ஹார்ஸாவோ இல்லை ஒரு வைரஸாவோ தான் இருக்கும். ஆனால் ட்ரோஜன் ஹார்ஸ்க்கும் வைரஸ்க்கும் உள்ள ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ட்ரோஜன் ஹார்ஸ் வந்து செல்ஃப் ரெப்ளிகேட்டட் இல்லை, அது வந்து ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்கும். ஓகே, ஆனால் வைரஸ் அப்படி இல்லை, தன்னைத்தானே மல்டிபிள் காப்பி எடுத்து வச்சுக்கும். சில வைரஸ் என்ன பண்ணோம்னா, தன்னைத்தானே மல்டிபிள் காப்பி எடுத்து வச்சுட்டு நீங்கள் அவுட்லுக் எக்ஸ்பிரஸ்லேருந்து இமெயில் அனுப்பும்போது என்ன பண்ணணும்னா, ஒரு அட்டாச்மெண்ட்டாக மித்த எல்லாருக்கும் போயிடும். உங்களோட அட்ரஸ் புக்கில் இருக்க எல்லாருக்கும் தன்னை வந்து ஒரு அட்டாச்மெண்ட் ஃபைலாக அதுவும் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிக்கும். ட்ரோஜன் ஹார்ஸ்க்கு அடுத்து வேறு என்ன இருக்குது, ஸ்பைவேர். ஓகே, ஸ்பைவேர் பற்றி நீங்கள் கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இதனால் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். ஸ்பைவேர் அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு ஸ்பைவேர் வந்ததுக்கப்புறம் உங்களோட டே டு டே ப்ரௌசிங் ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் டெய்லி வந்து எந்தெந்த வெப்சைட்லாம் பார்க்குறீங்க, ஒரு வெப்சைட்லாம் எவ்வளோ நேரம் இருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டெய்லி வந்தோடனே arcut.com பார்க்குறீங்கன்னு வைங்க, ஆர்குட்டில் எவ்வளோ நேரம் நீங்கள் இருக்கீங்க அதை பார்க்கும்.
ரெண்டாவது உங்களோட ஹிஸ்ட்ரி, நீங்கள் உங்களோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதை மானிட்டர் பண்ணணும். மோஸ்ட்லி நீங்கள் கம்ப்யூட்டரில் எந்தெந்த சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணணும். உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்களோட மை டாக்குமெண்ட்ஸ், மை ஃபோட்டோஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இந்த மாதிரி உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போயோ இல்லை உங்கள் வீட்லேயோ ப்ரௌஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் பக்கத்துலேயே ஒருத்தன் உட்காந்து உங்களை பார்த்துட்டே இருக்கான். இல்லைனா உங்கள் மானிட்டரை பார்த்த மாதிரி ஒரு கேமரா வச்சிட்டோன்னு வைங்களேன், அது என்ன பண்ணும், நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்றதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும் இல்லையா, அதே வேலையை தான் ஸ்பைவேர் பண்ணும். ஸ்பைவேர் வந்து உங்களோட ஃபுல் பர்சனல் இன்ஃபர்மேஷன், ப்ரௌசிங் ஆக்டிவிட்டி, இன்டர்நெட் ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்து ஒரு பெரிய டேட்டா பேக்கேஜ் ஃபைலாக க்ரியேட் பண்ணி அந்த ஸ்பைவேரை அனுப்பின எஜமானியார் ஒருத்தர் இருப்பார் அங்கே, ஓகே, அவருக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும். இதோட ரிசல்ட் என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் கம்ப்யூட்டர் ஒன்றும் கெட்டு போயிடாது, ஆனால் உங்களோட இன்டர்நெட் வந்து பயங்கர ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் சில நேரம் பார்த்துருப்பீங்க, உங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் அவர் ஏர்டெல்லேருந்து வந்து ஏர்டெல்லோ இல்லை வேறு யாரோ என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் நெட் கனெக்ஷன்லாம் சார் இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தா ஏதாவது ஒரு ஸ்பைவேர் வந்து உட்காந்துருக்கும், இங்கேருந்து டேட்டாவை அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா உங்கள் இன்டர்நெட் பயங்கர ஸ்லோவாக இருக்கும். ஸோ இதான் வந்து ஸ்பைவேர். அடுத்த அட்வேர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஒன்றும் மிகப்பெரிய பிரச்சனையான சாஃப்ட்வேர் இல்லை. இந்த அட்வேர்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் இதே இந்த ஸ்பைவேரில் ஒரு பாதின்னு நினச்சிக்கங்களேன். உங்களோட அந்த ப்ரௌசிங் ஆக்டிவிட்டீஸ், எந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த google.comல எந்த மாதிரியான கீவேர்ட்ஸ்லாம் போட்டு தேடுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சு ஒரு கம்பெனிக்கு அனுப்பிச்சி விட்றோம். ஸ்பைவேர்ன்றது யாரோ ஒரு தனி மனுஷன் யாருக்கான அனுப்பலாம், ஓகே. இந்த அட்வேர்ன்றது ஏதோ ஒரு கம்பெனிஸ்க்கோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு அனுப்பிச்சி விட்றோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டரில் உள்ள யூஸர் வந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாரு, ஸோ இவருக்கு ஏற்ற மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸை போடுவோம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இப்போ அடுத்து தான் நம்ம மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட்டுக்கு வரோம், அதுதான் கீலாகர்ஸ். இருக்கிறதுலையே பயங்கர மோசமான மால்வேர் அப்படின்னா என்னை பொறுத்தவரையும் கீலாகர்ஸ் தான். உங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு கீலாகரை உங்களை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு, அவர் வந்து உங்கள் பிரெயினில் வந்து உட்காந்துருக்க மாதிரி. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கீலாகர் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பைவேர் மாதிரியே தான் ஆக்டிவிட்டி பண்ணும், ஆனால் இன்னும் பயங்கர டீட்டெயிலாக. என்னென்னா, உங்கள் கீபோர்டில் நீங்கள் எந்தெந்த கீலாம் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த கீ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிடும், ஓகே. ரெக்கார்ட் பண்ணி ஒரு பெரிய டெக்ஸ்ட் ஃபைல் ஆக்கி அமைதியாக இமெயில்லையோ எஃப்டிபிலையோ அப்லோட் பண்ணி விட்றோம் ஒரு சர்வரில், ஓகேயா. ஸோ உங்கள் கம்ப்யூட்டரில் கீலாகர் இன்ஸ்டால் பண்ணவர் என்ன பண்ணிடுவார், உங்களோட ஆர்குட் பாஸ்வேர்டு, யாஹூ பாஸ்வேர்டு எல்லாத்தையும் எடுத்துக்குவார், ஓகே. நீங்கள் உங்களோட பர்சனலாக நீங்கள் ஏதாவது ஒரு இமெயில் டைப் பண்ணியிருக்கலாம், உங்கள் பிஸ்னஸ் விஷயமாக நீங்கள் ஏதாவது ஒரு இமெயில் டைப் பண்ணியிருக்கலாம், ஓகே. நீங்கள் ஒரு ஆன்லைனில் ஒரு கிரெடிட் கார்டு மூலயமா ஏதாவது ஒரு பேமெண்ட் அனுப்பிச்சிருக்கலாம், உங்கள் கிரெடிட் கார்டு நம்பரை போட்டிருக்கலாம், உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் நம்ம டைப் தானே பண்ணுறோம். ஸோ ஒரு கீலாகர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யாரோ ஒரு ஆளுக்கு அடிமை ஆகிட்டீங்கன்னு அர்த்தம், ஓகே. அவர் உங்களை பர்சனலாக வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். இப்போது கீலாகரை ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில அவேர்னஸ் வந்து வந்திருக்கு. அதனால் இப்போ நம்மளோட பேங்கிங் வெப்சைட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பாஸ்வேர்டை மட்டும் யூசர்ஸ் வந்து டைப் பண்ணாமல், ஏன்னா இப்போ ஒரு சிலர் வந்து நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போய் கூட நீங்கள் உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் அக்கௌண்ட்டை செக் பண்ணுற சூழ்நிலை ஏற்படலாம். அந்த டைமில் நீங்கள் அங்கே போய் நீங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த கம்ப்யூட்டரில் ஒரு கீலாகர் இருக்குது அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு, ஓகே. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விர்ச்சுவல் கீபோர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது நீங்கள் என்ன பண்ணணும்னா எனேபிள் விர்ச்சுவல் கீபோர்டுன்னு கொடுத்துருவோன்னே ரைட் சைடு இருக்கிற இந்த கீபோர்டு வந்து ஆக்டிவேட் ஆகிடும், ஓகே. இதை நீங்கள் வந்து ஒரு டைம் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிளிக் பண்ணுற அந்த பர்டிகுலர் கேரக்டர்ஸ் வந்து இந்த ஃபார்மில் வந்து இங்கே வரும். இப்போ நான் இங்கே டி கிளிக் பண்ணுறேன்னா இங்கே டி வரும், ஓகே.